வணக்கம். ஈரானிலிருந்து வரக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் அதிர்ச்சி தகவலை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து காட்டுகிறேன். அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு ஈரான் நடத்திய அடுத்தடுத்த தாக்குதல், அந்த தாக்குதலுக்கான காரணம் யார்? ஈரான் இந்த அளவில் ரிட்டாலியேஷன் செய்தது, இந்த பிளானிங்கை போடக்கூடிய நபர் யார்? ஈரான் அடித்த தாக்குதல் ஈராக் மீது, யுஏஇ மீது, குவைத் மீது, பஹ்ரைன் மீது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தெல் அவீவை ஒட்டுமொத்தமாக அழித்த நபர் யார்? அமெரிக்காவின் ஆர்மி பேசஸ், ஏர் பேசஸ், நேவல் பேசஸ்களை அழித்த நபர் யார்? இந்த அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் மைண்ட் யார் என்கிற அந்த நபரை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வலை வீசி தேடிக்கொண்டிருந்தது, வெறித்தனமாக தேடிக்கொண்டிருந்தது. அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு நேற்று இரவு 17ஆம் தேதி அந்த இரவன்று ஒரு மிக சூழ்ச்சியான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஏர்ஃபோர்ஸ் செய்தது. இந்த தாக்குதலில் ஈரானின் மோஸ்ட் பவர்ஃபுல் நபரான அலி லாரிசானி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். செக்யூரிட்டி ஆஃப் ஈரான் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் NSSC உடைய டாப் லீடர் கொல்லப்பட்டு விட்டார். எப்படி நடந்தது, என்ன நடந்தது, அனைத்துமே உங்களுக்கு முன்பு நான் எடுத்துக்காட்டு போகிறேன். ஈரானின் ஸ்டேட் மீடியா ஃபார்ஸ் அண்ட் மெஹர் இந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது SNSC ஒஃபிஷியல் கன்ஃபர்ம்ட் இஸ்ரேலுடைய IDF இந்த கிளைமை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறார்கள். அலி லாரிசானி மீது நடந்த இந்த தாக்குதலுக்கு பின்பு அவர் வீரமரணம் அடைந்து விட்டார் என்று. ஈரான் இதற்கு மேல் அமைதியாக இருக்குமா? கிடையாது. இந்த தாக்குதல் நடந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே ஈரான் அடுத்தடுத்து பலத்த பதிலடியை இஸ்ரேல் மீது நடத்த தொடங்கிவிட்டது, யுஏ மீது நடத்த தொடங்கிவிட்டது. ஈராக்ல இன்னைக்கு கார்த்தால நீங்க பார்த்தீர்கள்னா 2 ஹைப்பர்சோனிக் மிசைலை வைத்து அவர்கள் அடித்திருக்கிறார்கள். எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு நீங்க பார்த்தீர்கள். ஏன்னா அலி லாரிசானியை மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்தில் வைத்திருந்தார்கள். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு நீங்க எங்களுடைய சேனல்லையே ஒரு வீடியோ பார்த்திருப்பீர்கள். அலி லாரிசானி, ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் ஈரானின் பிரசிடென்ட் 3 பேருமே மக்களை நேரடியாக எப்படி வந்து சந்தித்தார்கள், எந்த அளவில் இந்த ஆபத்தான நிலையில் கூட மக்களுடன் வந்து நின்றார்கள் என்று உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருந்தேன். அன்னைக்கே இந்த அனைத்து தலைவர்களுமே கொடுத்த பதில், நாங்கள் எங்களுடைய நாட்டுக்காக, நாட்டு மக்களுடன் நிற்பதில் எந்த விதமான அச்சமும் எந்த விதமான பயமும் எங்களுக்கு கிடையாது. அந்த இன்சிடென்ட், அந்த வீடியோக்கள் ஒட்டுமொத்த ஈரானை மீண்டும் ஒரு முறை ஈரானின் அந்த தேசப்பற்றை அதிகரித்தது. இது மட்டுமல்ல, அலி லாரிசானி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள் ஒரு ஸ்டாண்டை நீங்கள் எடுக்க வேண்டும். ஐதர் யூ பி ஆன் அதர் சைடு, அதாவது அமெரிக்கன் சைடு, இல்லை எங்கள் தரப்பில் நீங்கள் நிற்க வேண்டும். எங்கள் தரப்பில் நின்றீர்கள்னா உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம். எங்கள் தரப்பு நீங்கள் நிற்காமல் அமெரிக்கா தரப்பை நீங்கள் தேர்வு செய்தீர்கள்னா உங்கள் நாடுகள் மீது தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கும். என்னைக்கு வரை அமெரிக்கர்களுடைய அந்த பேஸ், ஆர்மி பேஸ், ஏர்ஃபோர்ஸ் பேஸ், நேவல் பேஸ் உங்கள் நாட்டில் இருக்கிறதோ அன்னைக்கு வரை இந்த தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கும். அலி லாரிசானி எந்த அளவில் ஈரானிற்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தார் என்கிற விஷயத்தை நான் எடுத்துக்காட்டுவதற்கு முன்பு, சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ஒட்டுமொத்த ஈரானில் ஒரு இந்த துக்க செய்தியை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்து வைத்த இந்த ஸ்டேட்மெண்ட், மார்டர், அதாவது வீரமரணம் அடைந்த டாக்டர் அலி லாரிசானி, அவருடைய மகனும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார். அலி லாரிசானியுடைய பாடி கார்ட்ஸும் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
அலி லாரிசானி தன்னுடைய மகளுடைய வீட்டில் தங்கியிருந்ததாக கூறியிருக்கிறார்கள். அவருடைய மகள் வீட்டில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆஃப்டர் த லைஃப் டைம் ஸ்டர்விங் ஃபார் த எலிவேஷன் ஆஃப் ஈரான் அண்ட் இஸ்லாமிக் ரெவல்யூஷன், he finally reached his long cherished wish, answered the truth of call, and proudly attained the blessed rank of martyrdom in the service front. தன்னுடைய வாழ்க்கையே இந்த நாட்டுடைய டெவலப்மெண்ட், இஸ்லாமிக் ரெவல்யூஷனுடைய எவல்யூஷனுக்கு பின்பு தன்னுடைய கடைசி ஆசையை அவர் இன்னைக்கு அடைந்திருக்கிறார். அதுதான் வீர மரணம் என்று அவருக்கு மரியாதை செலுத்தும்படி அங்கக்கூடிய ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது. பிரசிடென்ட் மொசாத் பசக்ஷியான் அவரும் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். ஒஃபிஷியலி ஹி வோவ்ட் ரெவெஞ்ச், இன்திகாம், பதிலடி கொடுக்கப்படும் என்று. இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவில் ஒட்டுமொத்த ஈரானை ஒன்று திரட்டியிருக்கிறதோ நீங்கள் பார்த்தீர்கள்னா, அலி லாரிசானி கடைசியாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் கொல்லப்படும் போது இந்த நாட்டை உங்களால் உடைக்க முடியாது, இன்னும் அதிதீவிரமாக நாங்கள் ஒன்று கூடுவோம், உங்கள் மீது தாக்குதல் நடக்கும். முர்தெசா லாரிசானி அவர்களுடன் அவருடைய மகன் மற்றும் ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார். அலி ரெசா பயாத், SNSC Deputy Secretary for Security Affairs, Head of லாரிசானி ஆஃபீஸ், இவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். இதை தாண்டி பல அவருடைய பாடி கார்ட்ஸ்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி வேறொரு இடத்தில் நடந்த இதே போன்ற தாக்குதலில் பிரிகேடியர் ஜெனரல் கோல்மிர்சா சுலைமானி, கமாண்டர் ஆஃப் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், இன்னொரு படைத்தலைவர், அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னொரு இடத்தில் நடந்த தாக்குதலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, பெசேஜோடைய டியூபிட்டி காசிம் குரேஷி, இவரும் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. எந்த அளவில் இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்சொல்லுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த சேனலை பொருளாதார ரீதியாகவும் முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள், அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். ஈரானிற்கு மிக முக்கியமாக இருந்தார் லாரிசானி என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, பிரிகேடியர் ஜெனரல் IRGC 1981ஆம் ஆண்டிலிருந்து 93ஆம் ஆண்டு வரை ஈரான் ஈராக் போர், இந்த தருணத்தில் ஒரு இன்னொரு ஆங்கிளை எடுத்தது. மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் அண்ட் இஸ்லாமிக் கைடன்ஸ் 1992ஆம் ஆண்டிலிருந்து 94ஆம் ஆண்டு வரை. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ப்ராட்காஸ்டிங் 1994 to 2004. Secretary of SNSC 2005 to 2007. Speaker of the Parliament 2008ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள். இதற்கு மேல் he became the security advisor to Ayatollah Khamenei since 2004. Ayatollah Khameneiயுடைய ரைட் ஹேண்டாக இவரை பார்த்தார்கள். அதாவது அயத்துல்லா கமேனி அவருடன் இருக்கக்கூடிய மிக சீக்ரெட்டான விஷயங்களை இவருக்கு மட்டும்தான் கூறுவாராம். ஈரானில் எடுக்கப்பட்ட இன்னொரு முடிவு, அயத்துல்லா கமேனி அல்ல டாப் ஒஃபிஷியல் யார் கொல்லப்பட்டாலும் இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அலி லாரிசானி, நாங்கள் என்னெல்லாம் முடிவுகள் எடுக்கிறோமோ, நாங்கள் உயிருடன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டிற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். அண்ட் அலி லாரிசானி டிட் தி சேம். ஒரு பக்கம் அயத்துல்லா கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரத்தில் ரிட்டாலியேஷன் எப்படி தாக்கியது என்று நீங்கள் பார்த்தீர்கள். எப்படி ஈரான் இஸ்ரேல் மீது, கல்ஃப் நாடுகள் மீது, அமெரிக்காவுடைய பேசஸ்கள் மீது அந்த தாக்குதலை நடத்தினார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதற்கான மாஸ்டர் மைண்ட் அலி லாரிசானி தான். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த ரிட்டாலியேஷனும் கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் மீது எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அவருடைய நடவடிக்கை நீங்கள் பாருங்கள், எக்ஸாக்டாக வெறும் ஆர்மி பேசஸ் ஆஃப் அமெரிக்கா எந்த இடத்துலேருந்து
ஈரான் மீது தாக்குதல் நடக்கிறதோ அந்த இடங்களில் மற்றும் தான் இந்த தாக்குதல் நடக்கணுமே வேறு எங்கேயுமே எந்த விதமான சேதாரமும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்கிற ஒரு மிக முக்கியமான வேலையை அவர் பார்த்திருந்தார். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள்ல, இன்றைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலால் உலக நாடுகளுக்கு முன்பு எந்த விதமான சப்போர்ட்டையும் திரட்ட முடியவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு கதறிக்கொண்டிருக்கிறார், உலக நாடுகள் எங்களை தனியாக ஓரம் கட்டி விட்டார்கள், யாருமே எங்களிடம் நிற்கவில்லை என்று. இந்த தாக்குதலில் அலி லாரிசானி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பின்பு IRGC immediately launched ballistic missile attacks. தொடர்ந்து ballistic missile attack இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தெல் அவீவ் மற்றும் ரமத் கன் ஏரியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் again I tell you only 2 casualties as per Israeli media. இதை தாண்டி 100க்கும் மேற்பட்ட டார்கெட்ஸ்களை ஈரான் அடித்திருக்கிறதாக ஒரு தகவல் வருகிறது. ஆர்மி சீஃப் அமீர் ஹதாமி இவர் எடுத்த இன்னொரு சபதத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, டிசிசிவ், டிட்டரண்ட் அண்ட் ரிக்ரெட்ஃபுல். கிரிமினல் அமெரிக்கா அண்ட் பிளட் த்ரஸ்டி ஜியூனிஸ்ட் ரெஜீம். ஒரு கோழைத்தனமான, ஒரு கேவலமான, இரத்தவெறி பிடித்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக பதிலடி கொடுப்போம். ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி ரிமெயின் ஸ்ட்ராங்கர். அனைவருமே தைரியமாக இருக்க வேண்டும், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் மீது, அமெரிக்கன் பேசிஸ்கள் மீது, முக்கியமாக UAE மீது ட்ரோன் மற்றும் மிசைல் வழியாக கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய பல ஸ்டேட்களில் இந்த தாக்குதல் பயங்கரமாக நடக்க தொடங்கிவிட்டது. ஈரானின் ரெட்டாலியேஷன் ஆஃப்டர் அலி லாரிசானி நீங்கள் பார்த்தீர்கள்னா, கிட்டத்தட்ட 9 செப்பரேட் மிசைல் பெராஜஸ்களை இவர்கள் அடித்திருக்கிறார்கள். மார்ச் 16ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து தொடங்கி மார்ச் 17ஆம் தேதி மத்தியானம் வரை இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, வெப்பன்ஸ், எந்த விதமான ஆயுதங்களை இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். பெலிஸ்டிக் மிசைல்ஸ், மல்டிபிள் வார்ஹெட்ஸ் வழியாக இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. குர்ரம் ஷெஹர் 4 ஈரானிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக அட்வான்ஸ்டான வெப்பன், அதை வைத்து தாக்கியிருக்கிறார்கள். கதர் மாடல்ஸ், இதையும் வைத்து தாக்கியிருக்கிறார்கள். கிளஸ்டர் வார்ஹெட்ஸ், கிளஸ்டர், அதை பற்றி நான் பல வீடியோக்களில் கூறியிருக்கிறேன். ஒரு மிசைல் சிஸ்டத்திற்குள்ள பல வெடிகுண்டுகளை வைத்திருப்பார்கள், அது ஆகாயத்திலே அப்படியே விரிந்து அடிக்குமா. ஒரு மிசைல் சிஸ்டத்திற்குள்ள 50லிருந்து 80 பாம்ஸ்கள் இருக்குமா. அந்த தாக்குதலை வைத்து நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு இடத்தில் போய் இந்த மிசைல் விலகாது, பல இடங்களில் போய் அந்த பாம்ஸ்கள் பிடித்து செதறும் போது ஆள் சேதாரம், பில்டிங்ஸ்களுக்கு ஏற்படக்கூடிய சேதாரம் அதிகரிக்கும். இந்த கிளஸ்டர் வார்ஹெட்ஸை அமெரிக்காவால், இஸ்ரேலால் அல்ல இவர்களுடைய மற்ற ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம், ஐரன் டோம் போன்ற மிசைல் சிஸ்டத்தை தடுக்கக்கூடிய சிஸ்டம் அனைத்துமே ஃபெயில் ஆகிவிட்டது. யாராலையுமே இவர்களுடைய இந்த மிசைலை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இதை தாண்டி IRGC இன்னொரு கிளைம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். தெல் அவீவ், ரமத் கன், ரிஷான் லிசின், ஹலான், பட் யம், இது போன்ற பல நகரங்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல நகரங்களில் பலத்த வெடிகுண்டுகளை ட்ரோன் வழியாக, மிசைல் வழியாக அவர்கள் தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய பஹ்ரைன், கத்தர், UAE, சவுதி அரேபியா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல இன்டர்செப்டர்ஸ்கள் அங்கே வேலை பார்த்து ஈரான் தாக்கிய பல மிசைல்ஸ்களை இன்டர்செப்ட் செய்ததாகவும் கூறியிருக்கிறார். அதாவது தொடர்ந்து இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அலி லாரிசானி மரணத்திற்கு பின்பு அடுத்து யார் அவருடைய இடத்தை பிடிக்க போறார்கள் என்கிற இந்த கேள்வியும் இப்போ எழும்ப தொடங்கிவிட்டது. ஏன்னா ஆஸ் பர் அயத்துல்லா அலி கமேனி அவருடைய சீக்ரெட் பிளான் படி ஒரு நபரை நீங்கள் கொன்றீர்கள்னா இமீடியட்டாக 4 நபர்கள் அந்த இடத்தில் வந்து நிற்பார்கள். அயத்துல்லா அலி கமேனி அவருடைய மரணத்திற்கு பின்பு அடுத்த 4 நபர்களை அவர் ஏற்கனவே அவர்களுடைய பெயர், யாரை நீங்கள் அடுத்த சுப்ரீம் லீடராக அமைக்க வேண்டும் என்கிற எல்லாத்தையும் அவர் எழுதி சென்று இருக்கிறார். அதே போன்றுதான்
செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஹெட் அலி லாரிசானி, இவருக்கு அடுத்து 4 பேர் இருப்பார்கள். பிரசிடென்ட்டை நீங்கள் கொன்றீர்கள், அடுத்து 4 பேர் இருப்பார்கள். அதாவது ஈரான் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறது. ஈரான் ஒரு தலைவரை உருவாக்கவில்லை. ஈரான் ஒரு தலைவரை நம்பி இயங்கக்கூடிய நாடு கிடையாது. ஈரான் மல்டிபிள் ஃபேஸஸ்கள் கொண்ட ஒரு சிஸ்டத்தை நம்பி நடக்கக்கூடிய நாடு என்கிற விஷயத்தை அமெரிக்காவால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இஸ்ரேலால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய கிரேட்டர் இஸ்ரேலை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நாங்கள் நேற்று போட்டிருக்கிறோம். இரவு நேரத்தில் போட்டதனால் பல பேர் அதை பார்க்க முடியவில்லை. அதற்கான ஐ பட்டனில் லிங்கை கொடுத்திருக்கிறேன், தயவு செய்து பாருங்கள். கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் அதற்கான லிங்கை கொடுக்கிறேன். எதற்காக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா, முக்கியமாக இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவை பயன்படுத்தி இந்த உலகத்தை போரில் தள்ளவிட்டு தன்னுடைய கிரேட்டர் இஸ்ரேலுக்கான கனவை சரிபார்க்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள் என்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட் தயவு செய்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் இதுதான் இப்போ வரை நடந்த விஷயங்கள். அடுத்தடுத்து பல இன்ஃபர்மேஷனை உங்களுக்காக திரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாள் முழுவதும் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.